என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்துல காயத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் விசாரிக்கிறவர். பாருங்க, முதல் நாள் சொன்னேன், அவரே நம்மை காயப்படுத்தினார், அவரே விசாரிக்கிறார். நேற்று தினத்துல சொன்னேன், சிலர் வார்த்தைகளை கொண்டு நம்மை காயப்படுத்தினாங்க, அவரே விசாரிக்கிறார். அவரால் அவர் பிள்ளைங்க காயப்பட்டு இருப்பதை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், இறங்கி வருவார், அவர் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். ஏன்னா நீ காயப்பட்டிருக்கிற, தள்ளுண்டவள்னு சொல்லி உனக்கு பேர் வச்சுட்டாங்க, நீ காயப்பட்டு கிடக்கிற. முதல்ல கர்த்தரே காயப்படுத்தி அவரே காயம் கட்டுகிறார். ரெண்டாவது, வார்த்தையால் காயப்பட்டவர்களை தேவன் காய கட்டுகிறார். இன்னைக்கும் காயப்படுத்தினதுக்கு என்ன காரணம் என்பதை மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். இங்கு வாசிக்கிறோம், பிசாசு பிடித்த ஒருவன், அவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ பார்த்தாலும் தன்னை காயப்படுத்திக்குவானான். அவன் அல்ல, அவனுக்குள்ளிருந்து அவனை இயக்குகிற பிசாசு அவனை காயப்படுத்துகிறான். பிசாசினால் வருகிற காயம். ஒரு மனுஷனை பிசாசு காயப்படுத்துமா அப்படின்னா, அந்த பிசாசு அவனுக்குள்ள புகுந்துட்டா அவனை தேவையில்லாமல் அந்த பிசாசு அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். சில நேரம் தற்கொலை எண்ணங்களை கொடுத்து அதை பிசாசை அவங்கள, அந்த நபர்களை, அவங்க யாரை பிடிச்சிருக்கிறானோ அந்த பிசாசு அவங்கள டார்மெண்ட் பண்ணுவான். பாருங்கள், கல்லினால் அவனை காயப்படுத்தினான். ஒரு நாள் ஒரு இளைஞனை சந்தித்தேன். பாருங்கள், அந்த பையன், நான் நேசித்த பிள்ளை எனக்கு கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய கையெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறான். நான் சொன்னேன், தம்பி, இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் பார்த்தியா அப்படின்னு. அப்போது அவன் சொன்னான், என்னை அறியாமையே நான் வெட்டிக்கிட்டேன் அங்கிள். அது எப்படி உன்னை அறியாமல் வெட்ட முடியும் அப்படின்னா, உன்னை அறியாமல் ஒன்று நடக்குதுன்னா நீ இல்லை, உனக்குள்ளே நீ இடம் கொடுத்துட்ட பிசாசு, உன் ஆத்மா தேவனை விட்டுட்டு வேற யாரும் பின்னாலேயோ போனதுனால, அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான், உன்னை இயக்குறான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு அவங்க குடும்பத்தை காயப்படுத்துது. அதனால தான் அந்த சூசைட் பண்ண ஏவுகிற இந்த ஆவியெல்லாம் பார்த்திங்கன்னா, இதை நியாயப்படுத்தவே கூடாது. இல்லை, அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க, அதனால தான் பாவம், அவர்கள் பாவம்தான், பரிதாப நிலைமை தான். ஆனால் அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு அவங்கள காயப்படுத்துகிறான், பிசாசு அவங்கள செத்துப்போன்னு சொல்கிறான். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள், உங்களை காயப்படுத்துகிறானா, உங்கள் குடும்பத்தை காயப்படுத்துகிறானா, உங்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஓயாத விபத்துகள். சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆக்சிடெண்ட், எப்போ பார்த்தாலும் எனக்கு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று நடக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலையிறோம். ஏதோ உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, பிரியமானவர்களே, நான் உங்கள் அன்போடு கூட நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அழைக்கிறேன். உபவாசத்தோட 4வது சனிக்கிழமை நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க. ஆண்டவர் நிறைய பேரை விடுதலை ஆக்குகிறார். உங்கள் அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அதிகம் பிரயாசமாக ஜோம் பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட காயங்களோடு இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட காயங்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், நான் இல்லை, நான் இடம் கொடுத்துட்டதுனால பிசாசு எனக்குள்ளே இருந்து இந்த காயத்தை ஏற்படுத்துகிறான்றத முதல்ல நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அவனை துரத்தணும். எப்படி துரத்த போகிறீங்க? வேதத்தில் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்க்கிறதுக்கு முதல் காரியம், முதல் ரகசியம், முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிங்க. இல்லை, அவனை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே ஓடி அவரை பணிந்து கொண்டான். அவ்வளோதான். அவருக்கு முன்னால் முழங்கால் முடங்கணும், நாவு அறிக்கை பண்ணணும், முழங்கால் முடங்கணும். இயேசுவுக்கு முன்பாக வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும். பிசாசு எம்மாத்திரம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் போராடி உங்களை முழங்கால் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல என்று உங்களை காயப்படுத்தி வச்சிருக்கிறானா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொன்னாலும்
அவருக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்லிட்டாரா, மறு பேச்சு பேசாதீங்க. ஆண்டவருக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதை மட்டும் செய்யுங்க. இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு அவனை உங்களுக்குள்ளே உட்கார வச்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, அவனுக்கு பிடிக்காததான் நான் செய்வேன். அவனுக்கு என்ன பிடிக்காது? அவனுக்கு என்ன பிடிக்காது? நீங்கள் சண்டை போடாமல் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் பொய் பேசாமல் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் களவு செய்யாமல் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியது அவனுக்கு பிடிக்காது. அப்போது அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்க. நான் இனி பொய் பேச மாட்டேன், நான் இனி இப்படி வாழ போகிறேன், பரிசுத்தமாக வாழ போகிறேன். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதே. அவனுக்கு பிடிக்காததையா செய்யுங்க. அவன் வெறுக்கிறத செய்யுங்க. ஜெபம் பண்ண பிடிக்காது, ஜெபம் பண்ணுங்க. முடிய காலை எழுந்து ஜபத்தில் கலந்துக்கிட்டால் பிடிக்காது, கலந்துக்குவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவனை எதிர்த்து நிற்பதற்கு அவனுக்கு பிடிக்காததெல்லாம் செய்யுங்க. ஏதாவது ஒன்று அவனுக்கு பிடிச்சதை செஞ்சிட்டா நீங்கள் சுதாரித்து கொண்டு அடுத்த முறை அதை திரும்ப செய்யாதீங்க. அவனுக்கு பிடிக்காததை செய்யுங்க, அவனை எதிர்த்து செய்யுங்க. அவன் தான் நமக்கு ஒரே எதிராளி. உலகத்தில் வேறு யாரும் நமக்கு எதிராளியாக இருக்கக்கூடாது, பகையாளியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. பிசாசு தான் நமக்கு எதிராளி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி குற்றுயிரா பாருங்கள். எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போனவன் கல்லர் கையிலே, ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அதனால் அவன் கல்லர் கையிலே அகப்பட்டு அவன் குற்றுயிராக காயப்பட்டு கிடக்கிறான். நல்ல சமாரியன் கிட்ட வந்தார். எல்லாரும் தூரம் போயிட்டாங்க. விசாரிப்பற்றவன் என்று உங்களை ரோட்டில் போட்டு போயிருக்கலாம். உங்களை கேட்குறதுக்கு யார் இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அவரோ கண்டு கிட்ட வந்து கரிசனை காட்டுகிறார். கண்டு கிட்ட வந்து கரிசனை காட்டுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். ஆண்டவரே, இனி நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் நீர்தான். பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆண்டவரே, அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி வாழ்க்கையிலும் அந்த காயங்கள் ஆறட்டும். அந்த காயத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும், ஒரு மாற்றத்தை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. ஆமென்.